என்னடா காணிக்கைலாம் எடுத்து கட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து கட்டுறோம். நம்ம எங்கேயாவது வெளியே லாங் டிரைவ் போகிறோன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக அந்த ட்ரிப் முடியும்னு என் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் எப்பவும் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவங்க இல்லை, அதனால் எனக்கு சொல்லிட்டு போனாங்க, நான் இல்லைனாலும் இதை நீ எப்பவும் பண்ணணும்னு. அதனால் பண்ணேன். அப்புறம் போகிற வழியில் காஃபி டிஃபன் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி வந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அம்மா வந்து கொஞ்சம் பூ வச்சாங்க தலையில். கோவிலுக்கு போகிறோன்னா பூ இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை வச்சு விட்டதும் கொஞ்சம் அப்படியே ஆட்டி விட்டுட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துட்டோம். நம்ம தர்மஸ்தலாவுக்கு வந்தாச்சு. நான் வந்து இது 3 மாதம் குழந்தையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களாம். 33 வருஷமாக நானும் இந்த கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஒரு வருஷம் போகலன்னதும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எப்படியாவது இந்த வருஷம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். இது நாங்கள் எடுக்கிற ரூம், எப்பவும் இங்கே தான் எடுப்போம் ரூம் எல்லாம். இங்கே கொஞ்சம் அப்படியே சோஷியல் சர்வீஸ் சின்னதாக பண்ணிவிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மணிக்கோவில், அந்த தர்மஸ்தலத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே மணிக்கோவில் இருக்குது விநாயகர்து. அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு சில இந்த பசங்களுக்கெல்லாம் ஆட்ட சாமானெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே குக்கே சுப்பிரமணியக்கு போயிட்டோம். எப்பவும் தர்மஸ்தலம் போனால் இதெல்லாம் கோவில் போயிட்டு தான் வருவோம். இன்னும் நிறைய கோவில் போக வேண்டியதாக இருந்தது. பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுனால போக முடியல. அப்படியே அந்த வியூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது பேக் சைடு, கோவிலேருந்து வெளியே வர வழி இது. ஃப்ரண்ட் சைடு வந்து பின்னாடி அந்த பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வர வழியில் பலாப்பழம்லாம் விற்றுட்ருந்தாங்க. சின்னது குட்டியாக இருக்குல்ல, அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சி வாங்கினோம். ஆனால் சொல்லிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் வாங்கின பழம் அப்படி இருந்ததோ என்னமோ தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.